கீர்த்தி சக்ரா விருது பெற்ற தமிழக ராணுவ வீரர் குடும்பத்தினருடன் முதல் அமைச்சர் விஜய் சந்திப்பு. கீர்த்தி சக்ரா விருது பெற்ற தமிழக ராணுவ வீரர் குடும்பத்தினருடன் முதல் அமைச்சர் விஜய் சந்திப்பு. ராணுவ வீரர் மீனாட்சி சுந்தரத்துக்கு கீர்த்தி சக்ரா விருதினை ஜனாதிபதி திரௌபதி முர்மு வழங்கினார். தமிழ்நாடு முதல் அமைச்சர் ச ஜோசப் விஜய் இன்று தலைமைச் செயலகத்தில் இந்திய அரசின் கீர்த்தி சக்ரா விருது பெற்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த ராணுவ வீரர் லான்ஸ் நாயக்கா மீனாட்சி சுந்தரத்துக்கு பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளில் வெளிப்படுத்திய அசாத்திய வீரத்தீரச் செயலை பாராட்டி தமிழ்நாடு அரசின் சார்பில் 48 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கினார். இந்திய ராணுவத்தின் பீரங்கி படைப்பிரிவில் பணியாற்றி வரும் தமிழ்நாட்டின் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த லான்ஸ் நாயக் மான்டி சுந்தரம் 19 டிசம்பர் 2024 அன்று ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் உள்ள குல்காம் பகுதியில் நடைபெற்ற பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கையின் போது பயங்கரவாதிகளின் துப்பாக்கிச் சூட்டில் முகம் மற்றும் தோள்பட்டையில் பலத்த காயம் அடைந்த நிலையிலும் தனது கடமையிலிருந்து தவறாமல் தொடர்ந்து போராடி பயங்கரவாதிகளை வீழ்த்தினார். அவரது அசாத்திய வீர தீரச் செயலை பாராட்டி இந்தியாவின் 2வது உயரிய அமைதிக்கால வீர விருதான கீர்த்தி சக்ரா விருதினை ஜனாதிபதி திரௌபதி முர்மு கடந்த 8ஆம் தேதி புதுடெல்லியில் நடைபெற்ற விழாவில் வழங்கி சிறப்பித்தார். தேசத்தின் பாதுகாப்பிற்காக தனது இன்னுயிரையும் பொருட்படுத்தாமல் அர்ப்பணிப்புடன் செயல்பட்ட இந்திய ராணுவ வீரர் லான்ஸ் நாயக்கா மீனாட்சி சுந்தரத்தின் நாட்டுப்பற்று, துணிச்சல், கடமை உணர்வு தமிழ் மண்ணிற்கு பெருமை சேர்ப்பதோடு இளம் தலைமுறையினரிடையே வீர உணர்வு மற்றும் தியாக மனப்பான்மையை வளர்த்திடும் வகையில் அமைந்துள்ளது. பல்வேறு வீர தீரச் செயல்களுக்காக தமிழ்நாட்டைச் சேர்ந்த பாதுகாப்பு படை வீரர்கள் விருதுகளை பெறுகின்ற போது அவர்களை பெருமைப்படுத்தும் வகையில் தமிழ்நாடு அரசு அவர்கள் பெற்ற விருதுகளுக்கு ஏற்ப ரொக்கப் பரிசு வழங்கி சிறப்பித்து வருகிறது. அவ்வகையில் உயரிய விருதான கீர்த்தி சக்ரா விருது பெற்ற ராணுவ வீரர் லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரத்துக்கு தமிழ்நாடு முதல் அமைச்சர் விஜய் தமிழ்நாடு அரசின் சார்பில் 48 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கி தனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டார். இந்த சந்திப்பின் போது ராணுவ வீரரின் குழந்தையை முதல் அமைச்சர் விஜய் தூக்கி தனது மடியில் வைத்து கொஞ்சினார்.